சொல்லலாம். It was a very good film. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். Second half was better than first. Second half நல்லா இருந்துச்சு. First half okay. சந்தானமோட கெட்டப்னு பார்க்கும்போது இந்த காலத்துல they are wearing a baggy அந்த மாதிரி இருக்கு. ஒரு இப்போ இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்திருக்காரு. Yeah, that was a very good thing. So yeah, sure எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். படத்துல என்ன சொல்ல வராங்க, என்னதான் படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லனாலும் ஓடதான் போகுது. few people will like it. So நீங்க ட்ரோல் பண்றதா இருந்தாலும் பண்ணலனாலும் ஓடுற படம் ஓடும். So அது மாறாதுல. few members will like, few members will not. மியூசிக் அவ்வளவா இல்லங்க, பழைய சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. காமெடி வாஸ் வெரி குட், என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே அவர் வருவாரு, அவரோட பார்த்து தான் சூப்பரா இருக்கும். சந்தானம் விட he played a very good part. ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருந்தாங்க, ட்ரெய்லர்ல வந்து நிறைய சீன் காமிச்சிருந்தாங்க. அது ஃபுல்லாவே படத்துல வருதா இல்ல வந்து அது மாதிரி எல்லாம் வருது. யா எல்லாமே வருது. சாங் எந்த அளவுக்கு வைப் பண்ணுவீங்க? உயிரின் சாங் வந்துச்சு ட்ரெய்லர்ல, அது நேரத்துல எந்த வைப் பண்ணாங்க? ஆக்சுவலி யாருமே வைப் பண்ணல. எனக்கு அதான் நான் மட்டும் உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் எல்லாம் ஃபேமிலியா வந்ததுனால ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியா இருந்தாலும் என்ஜாய் பண்ற ஃபேமிலியா வாங்க. 2K ஃபேமிலியா வாங்க, நல்லா இருக்கும். டெக்னிக்கல் ரேட்டிங் இருக்கு 10க்கு 8.5. ஆனா அந்த படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இந்த படத்துக்கு ஒண்ணே தான் சொல்லுவேன், எனக்கு சந்தானம் பிடிக்காது, ஒரு படம் வந்து ஹீரோவா நடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க கிளம்பி தியேட்டருக்கு வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. படம் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸோட நீங்க வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு போலாம். அந்த அளவுக்கு படம் இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் தான் படமே. இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறதே மொட்டை ராஜேந்திரன் தான். கடைசியில அவர் சாகும் போதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். பட் இருந்தாலும் வந்து செம்ம வேற லெவலு படம். படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டருமே, அப்புறம் இந்த லுல்லு சபால மாறன் வருவார் பாத்தீங்களா, அவருக்கெல்லாம் அந்த மனுஷன் செம்ம காமெடி பண்ணிட்டாரு. வந்து படம் வந்து உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க வாங்க, ஃபேமிலியோட வாங்க, 2.5 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு போவீங்க வந்தீங்கன்னா. நம்ம பொய்லாம் சொல்லக்கூடாது, வெளியே வந்துட்டு படம் வந்து இப்படி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா சிரிச்சோம், ஆடியன்ஸும் நல்லா சிரிச்சாங்க. உண்மையா நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. அதுதான், அது ரிவ்யூவரா அந்த ஒரு என்ன இந்த ப்ளூ சட்டை மாறன் இது மாதிரி தான் சொல்றாரு. ஆனா நல்ல சில கண்டென்ட் சொல்லியிருக்காங்க, நல்ல படம் வந்து இருந்தா ஓடும் அப்படின்னு. ஆனா ரிவ்யூவர்ஸும் ஒரு காரணம் தான் ப்ரோ. ஒரு படம் நல்ல எவ்வளவு நல்ல படத்தெல்லாம் வந்து புதைச்சி பால் ஊத்தி இருக்காங்க ரிவ்யூவர்ஸ். பட் இதுல வந்து சந்தானம் அந்த கண்டென்ட் லைட்டா எடுத்து, இதை தாண்டி வந்து DD 1, 2, 3 அதுல நம்ம பார்த்துருப்போம் இல்ல, அதே மாதிரி சீக்வன்ஸ் தான் இதுல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், லொகேஷன் மாறும். ஷிப்ல போவோம், க்ரூஸ்ல நடக்கும், ஐலாண்ட்ல நடக்கும், அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டரியில நடக்கும். அப்படியே சாப்டர் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கும். சூப்பரா டிஃப்ரெண்டான கான்செப்ட். இந்த படம் முடிஞ்ச உடனே நமக்கே வந்து இந்த படத்தோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு படம். 10க்கு 8 தரலாம் ப்ரோ. 2.5 மணி நேரம் சிரிக்க வச்சிருக்காங்க, தாராளமா தரலாமே. சந்தானம் ஹீரோவாவே நடிக்கல ப்ரோ எந்த படத்துலயுமே. அவர் காமெடியா தானே பண்றாரு எல்லா படமும். அவருக்கு பண்ண வல்லவனுக்கு புல்லுங்காயுதம்ல இருந்து இப்ப வந்த படம் 10-15 படமா அவர் ஹீரோவா இல்ல, அவர் ஹீரோவா நடிக்கிறது நல்லதுதான். அவர் ஹீரோவா நடிச்சாருன்னா அவரை சுத்தி இருக்கிற மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து காமெடி லீடு கிடைக்கும். இப்ப அதுவே காமெடியா கிடைச்சா அவரு கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்கோப் இருக்காது. இந்த படத்துல அவரும் வந்து காமெடி பண்றாரு. அவர் கூட இருந்தோம் லுலுசபா மாறன்லாம் ஒரு மாதிரி பண்ணு குளிர்து அதெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். சந்தானம் சார் இப்படியே பண்ணட்டும், நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. ஜாலியா சார் படம், ஜாலியா தான் போகுது, ஜாலியா சூப்பரா போகுது படம். எத்தனை டைம் பாசிங் எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், எந்த இது இல்லை. நல்லா ஆயிட்டிங்க, சூப்பரா சந்தானம் ஆயிட்டீங்க, மொட்டை ராஜனா நல்லா ஆயிட்டீங்க, நல்லா காமெடி நல்லா பண்ணியா, சூப்பரா இருக்கு படம். லாக்கில் இல்லை, நல்லா படம் போகுது. கொடுக்கலாம் ஒரு 50 மார்க் கொடுக்கலாம், பாதி கொடுக்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. நல்லா சிரிப்பா இருந்துச்சு, ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமா ஃபேமிலியோட பாக்குற படம் தான், நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அது ரிலீவ் பண்றத பத்தி பேசுறாங்க, அதுதான் நல்லா இருக்கு. சந்தானம் புது லுக்காக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கு. எல்லாரும் காமெடி போர்ஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, ஃபுல்லாக நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதானே ரிவ்யூஸ் பற்றி தான் அவர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதையை எப்படி
வருதுன்ட்டு எடுத்துறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி. அது எப்படி முடிக்கிறாங்கன்றது தான் கதை. மொட்டை ராஜேந்திரன் அவர் உயிரே தியாகம் பண்ற இந்த படத்துல நல்லா இருக்குது. லாஸ்ட்ல அவர் சொன்ன ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடு, நல்லா சீரியஸாலாம் முடியல. அதெல்லாம் எப்பயுமே மொட்டை ராஜேந்திரன் லாஸ்ட் வரையும் காம்போல வருவாரு. இந்த படத்துல வரல, லாஸ்ட்ல படத்தை முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிடி லெவல் நெக்ஸ்ட் வந்து எண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டிடி சீரியஸ் இருக்கு இல்லையா, சந்தானமா அவர் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் டிடி சீரிஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா எண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் கடைசி படம் எண்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எண்டு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இல்ல அப்படிலாம் சந்தானமும் வந்து காமெடியும் வந்து இப்ப பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல கவுண்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு, நல்லா தான் இருக்கு படம் ஃபுல்லா. இல்ல கிங்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல, அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்காரு, அந்த அளவுக்குலாம் காமெடி எதுவும் பண்ணல. அதுலயே வந்து 2-3 சீன் இருக்கு, கிங்ஸ்லியோட சீன் இருக்கு, மாறன் அவரோட சீன் எல்லாம் இருக்கு. எல்லாமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இல்ல ஜிவிஎம் வந்து பார்த்தா காமெடி எல்லாம் கிடையாது ப்ரோ, எல்லாமே வந்து பார்த்தா சீரியஸான சீக்வன்ஸ் அவர் காட்டுறது எல்லாம் சீரியஸான சீக்வன்ஸ், இல்ல காமெடி அது போல எதுவுமே கிடையாது அவரோட. எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் வந்து பயப்படுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. பயப்படுற அந்த பேயில வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்க மாதிரி, ரொம்ப வந்து ரொம்ப வந்து த்ரில்லிங்கா ரொம்ப காட்டுவாங்க இல்லையா, ரொம்ப ஈவிடேட் படம்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹாலிவுட் படத்துல இருக்க மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, அது வந்து பாக்கிறதுக்கு